கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வியாபாரத்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு தேவையான அம்சங்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். அதனால் அதிலே வெற்றி கண்டு கொண்டிருக்கிறோம். முடியவில்லை என்றால் மூடிவிட்டு போய்கொண்டே இருப்போம். ஆனால் திருமணங்கள் அப்படி அல்ல. முடித்தால் முடித்ததுதான். கட்டிய விரையை கொட்டியே ஆக வேண்டும் என்ற அமைப்பிலே அதிகமான வழக்குகள் நிலுவையில இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிகமான கணவன் மனைவிமார் பாதையோரங்களிலே ஒருவருக்கொருவர் கைகோர்த்து தோளோடு தோள் இருந்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட கல்வினால் அவர்கள் எப்பொழுதோ டிவோர்ஸ் ஆகிவிட்டார். இவரை முடிக்கிறதுக்கு நான் வேறொருத்தரை முடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, இவரை கட்டிக்கொண்டு நான் படுகின்ற பாடு வேறொருத்தியை நான் முடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. கைகோர்த்து பாதையிலே 4 பேர் பார்க்க கணவன் மனைவியாக நடைபோடுகின்ற எத்தனையோ உள்ளங்கள் கல்வினால் அவர்கள் மனமுடிவை எடுத்து விட்டார்கள். அதுதான் ரொம்ப கலவலையான கசப்பான உண்மை. திருமணம் என்பது ஒரு கோட்டை. அதற்குள்ளே நுழைந்தவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள். வெளியே இருப்பவர்கள் உள்ளே என்னதான் நடக்கிறது என்று பார்க்க தவிக்கிறார்கள் என்று தமிழிலே சொன்னான் திருமணத்திற்கான வரைவிலக்கணம். ஆனால் ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம் திருமணம் சம்பந்தமாக என்ன சொல்லுகிறது? ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்கான மனைவிமார்களை படைத்ததில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. எங்கட மனைவிமார் மலக்கல்ல, ஒளியால் படைக்கப்பட்டவர்களும் அல்ல. அதே நேரத்தில் எங்கட மனைவிமார்கள் பேய் மாதிரி ஜிங்களால் நெருப்பினால் படைக்கப்பட்ட இனமும் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட இனத்திலிருந்து தான் உங்களோட மனைவி. உங்களுக்கு தலைவலி வந்தா அவக்கும் தலைவலி வரும். உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் அவக்கும் காய்ச்சல் வரும். உங்களுக்கு கால்வலி வந்தால் அவக்கும் கால்வலி வரும். உங்களுக்கு உள்ள உணர்வு மாதிரி அவர்களுக்கும் இருக்கிறது. இதுல மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா. திருமணத்துடைய காரணத்தை சொல்லுகின்ற பொழுது லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவிமார்களிடமிருந்து நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்காகத்தான் இவ்வளவு அற்புதமான ஒரு உறவை இஸ்லாம் அறிமுகமாக்கி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. மனைவி இல்லை என்றால் சொர்க்கத்திலும் இன்பம் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவி சகிதம் சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த மனைவியோடு சொர்க்கம் போனால் தான் அந்த சொர்க்கத்திலேயும் இன்பம் இருக்கிறது. ஆனால் மனைவி மனைவியாக இருக்க வேண்டும். அதற்கு நிறைய ஆரம்பத்திலிருந்து நான் வர வேண்டும். அதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்கார். பெண் பார்க்க போவதிலிருந்து வர வேண்டும். பதுபர் விதாத்தித்தி தரிபத்தியதாக்க மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், வெற்றி அடைந்து விடுவாய். ரமலானுடைய காலப்பகுதிகளிலே பாதையோரங்களிலே விசேடமாக இரவிலே இறுதி பத்திலே அதிகமானவர்கள் ஆடை வாங்குவதற்கு அலைவார். லீலத்துல் கத்ருடைய வேட்டையை தேடி வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய வேஷ்டியை இறுக்கி கட்டினார்கள் என்று ஹதீஸ் படித்தவர்கள் எல்லாம் சுன்னத்தான கேவலம் ஒரு நாள் உடுப்புடுப்பதற்காக வேண்டி எத்தனையோ ஃபர்து தொழுகைகள், இரா வணக்கங்கள், தராவீஹ், கியாமுல் லைல் போன்றவைகளை பால்படுத்தியவர்களாக ஆங்கங்கே கடைகளில் ஏறி திரிந்து கொண்டிருக்கிறார்களே. கவலையோடு ஒருத்தர் வந்து என்னிடத்திலே இதை சொன்ன நேரத்திலே அவர்களிடத்திலே நான் கேட்டேன், ஒரு மார்க்கமுள்ள மனைவியாக இருந்தால் ஒரு நாளும் உங்களை பாதையிலே அலைய விட மாட்டார். இந்த நேரத்திலே இங்கு உங்களை அலைய விடுபவள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், கியாமத்திலும் உங்களை அலைய விடுவாள். இதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், தீனுள்ள மார்க்கப்பட்டுள்ள இறை அச்சமுள்ள ஒரு மனைவியை நீ எடுத்துக்கொண்டால் நீ வெற்றி அடைந்து விடுவாய். அது முதல் படி.